நீங்க பாத்தீங்கன்னா முறை மாமன் டைம்ல என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஒருவேளை முறை மாமன் டைம்ல நீங்க ப்ரப்போஸ் பண்ணி how dare you propose to me சொல்லிட்டு படத்துல இந்த பாதியே வந்து நான் வந்து நடிக்க மாட்டேன் சொல்லிட்டு கிளம்பி இருந்தேனா என்ன ஆயிருக்கும்? டிபி ஒரு விஷயம் இங்க வந்து நான் கிளியர் பண்ணணும். நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்தா அது யார் ஜாடையில் இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஸோ அது என்னங்க அர்த்தம்? அதே மாதிரி தான் லெட்டர் எப்படி நான் போட்டேன் சேஃப்டி சைடில், அந்த மாதிரி இந்த கேள்விலையும் ஒரு சேஃப்டி சைடு இருக்கு. அது ஃபினிஷ் பண்ணுங்க. நீங்க அப்படி கேட்டீங்க, are you trying to propose me கேட்டதுக்கு ஓ அப்படியெல்லாம் செய்யணும்னா then you went on your knees, கையில ஒரு ரோஜா பூ இருக்கிற மாதிரி நினைச்சுக்க சொல்லிட்டு will you marry me ன்னு கேட்டீங்க. Are you trying to propose me ன்னு are you trying to propose me ன்னு கேட்டிருந்தா நான் நோ மேடம் இருப்பேன். Are you trying to propose to me ன்னு கேட்டீங்க, உடனே உட்காந்துட்டேன் நான். ஒரு ஆம்பளைங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆம்பளைங்க தான் வந்து லவ் சொல்றாங்க சொல்லணும் அதெல்லாம். அந்த அளவுக்கு நாங்க உங்களை பட் ஆம்பளைங்களை அந்த பொசிஷனுக்கு தள்ளுறது லேடிஸ் தான். அதாவது இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் சிம்பிளும் காமிச்சு கேளுங்கடான்னு கேட்க வைக்கிற அளவுக்கு தள்ளிட்டு கடைசியில நீங்க தானே கேட்டீங்க அதனால ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. எந்த பொண்ணு சைன் காட்டலைன்னா எந்த ஆம்பளையும் போய் ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டாங்க. பாவி டூ மச். அதான் திரைக்கதை வசனம் வந்து இங்கிருந்து வருது பாருங்க. நான் சினிமால வந்து வருஷம் 16 தர்மத்தின் தலைவர் வருஷம் 16 அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது நீங்க சினிமால இல்லை, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபோட்டோ பேப்பர்ல பார்க்கும்போது இல்லை போஸ்டர்ல என் ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சு? வருஷம் 16 படம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் படம் பார்க்குறோம். பார்க்கும்போது நான் என் ஃப்ரெண்டு அப்போ வந்து வருஷம் 16 டோட்டலி ஃப்ளாட்டு. ஆட்டேங்கப்பா என்ன பொண்ணுடா அப்படின்ட்டு ஆகிட்டேன் நான். வருஷம் 16 பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன் கோயம்புத்தூரில், டே இந்த மாதிரி ஒரு கல்யாணம்னா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்டா அப்படின்னோடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னான், உன் மூஞ்ச நீ கனாலில் பார்த்துருக்கியா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் அவனும் அந்த வருஷம் 16 பார்த்ததுக்கு இப்போ இருக்கிற வித்தியாசம். ஒரு சராசரி ரசிகனா கோயம்புத்தூர் உட்காந்து பார்த்தேன். நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல பெரிய டைரக்டராக ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ணிட்டு அது படம் பார்க்குறேன். பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு 3 ரூபா கிடச்சா ஷேர் பண்ணிட்டு படத்துக்கு போகிறவங்க. அவன் ஒரு 3000 கோடிக்கு மேலே அதிபதியாக பக்கத்தில். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைப்பாங்களான்ட்டு ஏங்குற நீங்கள் வந்து என் ஒய்ஃபை பக்கத்தில் நினைக்கும் போது வாழ்க்கைங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாழ்க்கையோட அடுத்த பக்கம் என்னன்னு தெரியாத சுவாரஸ்யம் தான் வாழ்க்கைம்பாங்க. பட் அந்த பக்கத்து எல்லாமே வந்து ஆண்டவன் எனக்கு சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கான்ற உணர வச்ச ஒரு தருணம்.